இப்போ ஜமதக்னி முனிவர் கேட்கிறாரு, என்ன நீர் கொண்டு வரலையா இன்னைக்கு, ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்கும் பொழுது அன்னை அமைதியா நிக்கிறாங்க தலை குனிந்து. திரும்ப திரும்ப பதில் வராததால் ஜமதக்னி முனிவர் அவருடைய திருஷ்டியில பாக்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. கோபம் வந்துட்டு அவருடைய முதல் மகனை கூப்பிட்டு சொல்றாரு, உங்க அம்மா இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டாங்க, அவளுடைய தலையை வெட்டி விடு அப்படி சொல்றாங்க. அப்போ 3 மகன்கிட்டயே சொல்லும் பொழுதும் 3 பேரும் தாயின் தலையை வெட்டுறதுக்கு சம்மதி. ஆனா 4வது மகனாக இருக்கக்கூடிய பரசுராமர் கிட்ட சொல்லும் பொழுது அவர், எனக்கு நீங்க அப்பா மட்டும் இல்ல குருவாவும் இருக்கிறீங்க, உங்கள் பேச்சை மீறி எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தாயோட தலையை வெட்டுறதுக்காக அவர் போறாரு. நீங்க அவங்களை ஏதாவது செய்யணும்னா எங்களுடைய உயிரை எடுத்த பிறகு அவங்க உயிரை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பரசுராமர் அவங்களுடைய அந்த கணவன் மனைவி இருவரையும் வெட்டி வீழ்த்திய பிறகு தன்னுடைய தாயின் தலையையும் வெட்டி விட்டார்.